ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சிக்கன் கறி, மட்டன் கறி இதெல்லாம் சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அப்புறம் இந்த சிக்கன் மட்டன் வாங்குறதையே நம்ம மறந்துடுவோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கக்கூடிய இந்த ரெசிப்பியை ஒரு முறையாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அப்படியே சொல்லும் போதே வாயில் எச்சி ஊறும், அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ நம்ம இதுக்காக எடுத்துக்கூடியது பார்த்திங்கன்னா கனவா மீன் தான். கனவா மீன் நார்மலாக எல்லா மீன் கடையிலையுமே இருக்கக்கூடிய மீன் தான். இந்த மீன் இருக்கக்கூடிய அந்த தலையை மட்டும் பிச்சு எடுத்துகிட்டு உள்ளே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி அதுவே சின்ன சின்ன மீனை உள்ளே பிடிச்சி தின்னுட்ருக்கோம். அதை இந்த மாதிரி பிச்சு எடுத்துடலாம். அது வேஸ்ட்டு தான். அதே மாதிரி கொஞ்சம் கொலன்னு இருக்கும். அதையெல்லாம் நம்ம வெளியே எடுத்து கழுவி எடுத்துடலாங்க. முதல்ல இந்த மீனை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் உள்ளே இருக்கிற பார்ட்டை மட்டும் வெளியே எடுக்கிறதுக்காக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு முன்னாடியே நீங்கள் கனவா மீன் வீட்டில் வாங்கியிருக்கிறீங்களா, சமைச்சிருக்கிறீங்களா, எப்படி செய்வீங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்குமா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஆனால் இந்த முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம நார்மலாக மீன் சமைக்கிறத விட கனவா மீன் சமைக்கும்போது நம்ம இந்த மாதிரி தான் செய்யணும். அப்போ தான் அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டே கிடைக்கும் நமக்கு. இப்போ இந்த கனவா மீனை நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம மீனை போட்டு பிசைஞ்சு கழுவுற மாதிரி நம்ம கனவா மீனை போட்டு கழுவணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ரொம்ப சிம்பிள் தான். க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். முதல்ல இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தோன்னா உள்ளே நிறைய வேஸ்ட் இருக்கும். அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பீஸ் நம்ம குட்டியாகவும் கட் பண்ணிக்கலாம், பெருசு பெருசாக கூட கட் பண்ணிக்கலாம். இது வெந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நீளமாக்கில் வந்த மாதிரியே இருக்கும். அதனால் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி போடுறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி போட்டோன்னா பார்க்கும்போதும் அதை எடுக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கனவா மீனை நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது அடுப்பில் நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாங்க. நல்லா அடிக்கனமான பாத்திரமாக பார்த்து வச்சுக்கணும். இதில் 2 ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நார்மல் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூனுக்கு கடுகு போட்டாச்சு. இப்போது 1 ஸ்பூனுக்கு ஜீரகம் போட்டாச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம சேர்க்கக்கூடியது 1 ஸ்பூனுக்கு பெருஞ்சீரகம், அதையும் சேர்த்தாச்சு. இப்போது இதை நல்லா பொரிய விட்டுக்கலாம். கடுகு நல்லா பொட்டி வரணும். அதே சமயத்தில் நம்ம போட்டிருக்கக்கூடிய மசாலாலாம் நான் கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம சேர்க்கக்கூடியது வெங்காயம் தான். ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப வதக்க வேண்டாம். கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்தால் போதும். ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். அதையும் கீரி இதில் போட்டிருக்கிறேன். கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கக்கூடிய பச்சை மிளகாய் தான் எடுத்துருக்கிறேன். அதையும் இதில் போட்டு ஒரு முறை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப வதக்க வேண்டாம். ரொம்ப தீர அளவுக்கெல்லாம் நம்ம வதக்கிட்டு இருக்க வேண்டாம். கொஞ்சம் கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்தால் போதும். இப்போது நல்லா வதங்கி வந்துடுச்சு. அந்த டைமில் நம்ம 1/2 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கிறதால 1/2 ஸ்பூனுக்கு இஞ்சி தனியாக, 1/2 ஸ்பூனுக்கு பூண்டு தனியாக, அந்த விழுதுகளை மட்டும் எடுத்து போட்டிருக்கிறேன். நீங்கள் இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அந்த பேஸ்ட்டு சேர்த்து போட்டுக்கலாங்க. இப்போது ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டாச்சுங்க. நீங்கள் நார்மலாக மீன் செய்கிறத விட கனவா மீன் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ஒரு மீனே போதும். நம்ம இது வாங்கி இந்த மாதிரி சமைக்கிறதுக்கு பழகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சிக்கன் வாங்குறதே நம்ம மறந்துடுவோம். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். அதை கையில் எடுத்து சாப்பிடும்போதே அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ நம்ம 2 தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி நம்ம கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி 2 தக்காளி மீடியம் சைஸில் இருக்கக்கூடியதை கட் பண்ணி போட்டிருக்கிறேன். நாம் இதுக்கு எதுவுமே அரைச்சி பேஸ்ட் மாதிரி சேர்க்கறத விட இப்படியே கட் பண்ணி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நான் ஏற்கனவே கழுவி வச்சுருக்கக்கூடிய இந்த கனவா மீனை இதில் சேர்த்துக்கிறேன். கனவா மீனில் பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி இருக்கும். அதனால் தண்ணி எதுவுமே நம்ம இதில் சேர்க்க வேண்டாம். அதே மாதிரி நம்ம எப்போவுமே ஏதாவது ஒரு குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா மசாலாலாம் போட்டு பரட்டிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த சிக்கன், மட்டன் அந்த மாதிரிலாம் போட்டு பரட்டி எடுப்போம். ஆனால் இதுக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி செய்யக்கூடாது. நம்ம முதல்ல இந்த தக்காளி, வெங்காயம் எல்லாம் போட்டதுக்கப்புறமா உடனடியாகவே நம்ம இந்த மீனை சேர்த்துக்கணும். ஏன்னா இந்த மீன்லேருந்து நிறைய தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு முறை நாம் இந்த மசாலா கூட எல்லாம் நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுட்டு இதை அப்படியே நம்ம விட்டுடலாங்க. இப்போவே தண்ணி வர ஆரம்பிக்குது பாருங்கள். போட்ட உடனேயே கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் ஆனால் தான் இருக்கும். உடனேயே எல்லா தண்ணியும் இந்த மாதிரி வந்துடும். அதே மாதிரி நம்ம போட்டிருக்கக்கூடிய மீனும் நல்ல முருகலாகிரும்.
நம்ம மீன் பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் முதல்ல கட் பண்ணும்போது. இதுவே கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் பார்க்கும்போது ரொம்ப முருகலாக இருக்கும். இப்போது நல்லா கொதிச்சிட்ருக்குது. இந்த தண்ணி ஓரளவுக்கு நமக்கு வற்றணும். மறுபடியும் நான் வந்து இதை ஓப்பனில் தான் வச்சு வேக வச்சேன். நம்ம திறந்து வச்சு வேக வச்சா கூட சீக்கிரம் வெந்துடும். இப்போ தண்ணி எல்லாம் ஓரளவுக்கு வற்றினதுக்கப்புறமா இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூனுக்கு குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேங்க. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கணும். மிளகுத்தூள் இருக்கு இல்லைங்களா, அந்த மிளகுத்தூள் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்ல ஒரு டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இந்த மிளகுத்தூள். மிளகுத்தூள் நம்ம கொஞ்சம் காரம் அதிகமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா குழம்பு மசாலா தூள் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மிளகு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மீனும் நமக்கு ஒரு 90% நல்லாவே வெந்திருக்கும். இந்த போட்டிருக்கக்கூடிய மசாலாவோட பச்சை வாசனையும் நமக்கு இந்த மாதிரி வறுத்தெடுக்கும் போதே போயிடும். இப்போ ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷமாவது நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு இதை வேக வைக்கணும். அப்போ தான் இன்னும் நல்லா வேகும். அதே சமயத்தில் வெந்திருக்கக்கூடிய அந்த மீனுக்குள்ளே அந்த மசாலா எல்லாம் நல்லா உறிஞ்சிடும். நான் போட்டிருக்கக்கூடிய உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இந்த டைமில் நம்ம உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாங்க. நம்ம எப்போவுமே கனவா மீன் செய்யும்போது குழம்பு மாதிரி செய்கிறத விட இது மாதிரி வறுவல் மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்ச உடனேயே எல்லாம் காலி ஆகிடும். அவ்வளோதான். நான் வந்து செஞ்சு முடித்த உடனே பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சோறில் பெரட்டி அப்படியே சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களாம் அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரியே ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. இதுக்காகவே நான் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி போட்டிருந்தேன். அவ்வளோதான். இது செய்கிறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுத்துக்காது. ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம வேலை முடிஞ்சிடும். இப்போ நம்ம எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியதாங்க. எப்போவுமே நம்ம இந்த மாதிரி பிராணோ அல்லது இந்த மாதிரி மீன் வகைகளையோ சமைக்கும்போது இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. நம்ம எடுத்து வச்சுட்டோம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்து வைக்கலாம். எடுத்து வச்சதுக்கப்புறமா நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். சாப்பாட்டு கூட இது பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. இதே மாதிரி சிக்கன் வறுவல் கூட இந்த மெத்தட்லேயே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து இது கூட இன்றைக்கி ரசம் வச்சுருந்தேன். அதே சமயத்தில் ஃபிஷ் ஃப்ரையும் தனியாக செஞ்சுருந்தேன். மீன் குழம்பும் செஞ்சுருந்தேன். இருந்தாலும் இது வச்சு மட்டுமே இவ்வளோ சோறு சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசையாக இருந்ததால் இது மட்டும் வச்சு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன். சூடான சோறு வேறு. ரொம்ப நல்லா இருந்தது. வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.